வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய வீணா ஒரு வீணை, அத்தியாயம் 5. இறந்தவரின் காரியங்கள் துரிதமாக நடந்து முடிந்தன. ஆண்டின் இறுதித் தேர்வு வரை நிர்மலா உதகை பள்ளியிலேயே கல்வியை தொடர வேண்டியிருந்தது. நிர்மலாவை நாங்களே பள்ளிக்கூடத்தில் பத்திரமாக கொண்டு வந்து ஒப்படைப்பதாக சொல்லி அழைத்து வந்தோம். இனிமேல் தாமதிக்க முடியாது, ஊருக்கு புறப்படுகிறோம். பட்டும் படாமலும் விடை பெற்று கொண்டாள் மாமி. அடுத்த ஆண்டிலிருந்து அந்த சிரமம் உங்களுக்கு இருக்காது. நிர்மலாவை இங்கேயே படிக்க வைக்க ஏற்பாடுகள் செய்துக்கிட்டு இருக்கேன் என்று பதில் அளித்த நரேந்திரன் வீணாவை வெட்டி விடுவது போல பார்த்தான். நிர்மலா ஊருக்கு கிளம்பினாள். வீட்டு வேலைக்காரியில் இருந்து தோட்டக்காரன் வரை எல்லோரிடமும் சொல்லி கொண்டாள். வேண்டுமென்றே வீணாவிடம் ஏதும் பேசாது மடமடவென்று வராந்தாவை தாண்டி வாயிலில் என்ற காரில் ஏறிக்கொண்டாள். அந்த ஏமாற்றத்தை வெளிக்காட்டாது விடை கொடுத்துவிட்டு தனது அறைக்குள் சென்று மறைந்து கொண்டாள் வீணா. நரேந்திரன் கம்பெனி காரியங்களை கவனிக்க தினமும் காலையிலே புறப்பட்டு சென்று விடுவதை வழக்கமாக்கி கொண்டு இருந்தான். அவள் கீழே இறங்கி வரும் வரை காத்திராது தானே சாப்பிட்டுவிட்டு அசட்டையாக அவன் வெளியேறுவதைக் கண்டு அவள் உள்ளம் கொதித்தாள். இப்போது அந்த வீட்டுக்கு அவள் சொந்தக்காரி. ஆனாலும் தன்னால் அவளை அணு அணுவாக அவமானப்படுத்தி துயரத்தில் துவளச் செய்ய முடியும் என்பதை அவன் செயலாக்கி கொண்டிருந்தான். பழனியை தவிர மற்ற வேலையாட்கள் கூட அவளிடம் அசட்டையாக இருந்தனர். இந்த நிலையை நீடிக்கவிட்டால் அன்று காலை கருணாகரனின் அந்தரங்க காரியதர்சி சுந்தரம் ஒரு கட்டு ஃபைல்களுடன் வீணாவை காண வந்திருந்தார். நடுத்தர வயதை தாண்டிவிட்ட தோற்றம், வத்தலான உடலமைப்பு, நரை பரவிய முடி, வயதுக்கு மீறிய முகச்சுருக்கங்களுடன் உட்கார்ந்திருந்த அவரை கண்டதுமே வீணா புரிந்து கொண்டு விட்டாள். அந்தரங்க காரியதர்சியான அவருக்கு கருணாகரனது அந்தரங்கம் அத்தனையும் தெரிந்துதான் இருந்தது. கருணாகரனின் அலுவலகத்தில் கணக்கர் வேலைக்கு அமர்த்தப்பட்ட வீணாவை பார்த்ததுமே அவர் மனதில் ஒரு நெருடல் ஏற்பட்டது உண்மை. துடைத்து வைத்த தங்கச்சிலை போல இருக்கும் அந்த பெண் மீது முதலாளியின் கண்கள் பட்டுவிட்டால் கருணாகரனுக்கு பெண் சபலம் அதிகம் என்பதை அலுவலகமே அறியும். ஆனால் முதலாளிக்கு புத்தி சொல்ல யாருக்கும் தகுதி இல்லை, துணிவும் இல்லை. ஆனால் பெண்ணுக்கு எச்சரிக்கை செய்ய இயலுமே. வீணா அங்கு வேலையில் சேர்ந்த உடனேயே ஒரு நாள் யாரும் அருகில் இல்லாத சமயம் அவளது மேசை அறிக்கை சுந்தரம் வந்தார். தம்மை சட்டென்று அறிமுகப்படுத்தி கொண்டார். முதலாளிக்கு அனுப்ப வேண்டிய கடிதங்களை பையன் வசம் கொடுத்து அனுப்புமா, நீ நேரில் எடுத்து போக தேவையில்லை, இங்கே யாரிடமும் பேச்சு வச்சுக்காதே, மெல்லிய குரலில் சொன்னார். வீணா திடுக்கிட்டு வியப்புடன் விழித்ததை கவனித்தார். அவருக்கு குழந்தை என்ற பந்தம் கிடையாது. அதனால என்னவோ கபடமற்ற அவளது முகத்தை பார்த்ததுமே அவர் மனம் கரைந்து போய்விட்டார். அன்று மலர்ந்த மலர் போல அழகாக இருக்கும் வீணாவை தன் காலடியில் போட்டு கருணாகரன் மிதித்து விடக்கூடாது. எத்தனையோ முறை அவர் தமக்குள் கடவுளை பிரார்த்தித்து கொண்டார். ஆனால் நடந்தது வேறு. கருணாகரன் மிதிக்கவில்லை, மனைவியாக்கி கொண்டார். இருந்தும் என்ன பயன்? ஒரு நாள் கூட கணவருடன் வாழாது விதவி பட்டத்துடன் அந்த பெரிய பங்களாவில் இப்போது அவள் சிறை வைக்கப்பட்டு இருக்கிறாள். பழனி வந்து அழைத்ததை கேட்டு அறையிலிருந்து இறங்கி வந்து முன்னறையில் அவர் எதிரே உள்ள இருக்கையில் அமர்ந்தாள் வீணா. மெல்லிய பச்சை வண்ண நூல் சேலையும் காதுகளில் முத்துத்தோடும் வெறும் நெற்றியும் வெள்ளை ரவுக்கியமாக காணப்பட்ட அவளை பார்க்க அவருக்கு வேதனையாக இருந்தது. இந்த ஃபைல்களில் உள்ள சில கடிதங்களுக்கு உங்கள் கையெழுத்து தேவை என்று கூறியபடி அவைகளை மேசை மீது பார்த்தினார். பிறகு சுற்றுமுற்றும் பார்த்தார். யாரும் அருகில் தெரியவில்லை. நரேந்திரனோ வேறு யாரோ உங்களிடம் கையெழுத்து வாங்க ஏதாவது கடிதங்கள் கொண்டு வந்தால் அவைகளை நன்றாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்து போடணும். அவசரப்படக்கூடாது. சந்தேகம் ஏற்பட்டால் உங்களுக்கு ஆலோசனை சொல்ல ஒரு தனி வக்கீலை ஏற்பாடு செய்து தருகிறேன். அதுதான் முறை. அவரது ஆலோசனையை அவ்வப்பொழுது கேட்டு நீங்கள் செயல்பட வேண்டும். ஏனென்றால் இப்போது நீங்களும் கருணாகரன் விட்டு போன வியாபாரத்திலே ஒரு முக்கிய பங்குதாரர். வீட்டோடு இப்படி கட்டுண்டு இருக்காது. அலுவலகத்தையும் தொழிற்சாலையையும் மேற்பார்வையிட வந்து போவது நல்லது. அங்கே நடக்கும் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். நான் இப்போது உங்களது அந்தரங்க காரியதர்சி என்றார். நரேந்திரனுக்கு யார் உதவுறாங்க சற்றென்று கேட்டாள். ஏற்கனவே இருக்கும் காரியதர்சி தனது பணியை தொடர்கிறார். மேலும் நரேந்திரன் பம்பாயில் உள்ள நிறுவனத்தின் தலைவர். மாதத்தில் பெரும் பகுதியை அவர் அங்கேயே கழிக்க நேரிடும் என்றார். அவள் புரிந்து கொண்டு கையெழுத்து போடும்
அளவு ஒவ்வொரு கடிதத்தையும் வாசித்து காட்டி விளக்கினார். வீட்டிலும் நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும், ஆட்களை அவர்கள் போக்கில் விடக்கூடாது என்று எச்சரித்துவிட்டு அவள் வரவழைத்து கொடுத்த காஃபியை பருகிவிட்டு வெளியேறினார். அப்பொழுதுதான் அவள் மனத்தில் அந்த எண்ணமும் துணிவும் திடீரென்று உருவெடுத்தன. பழனியை அழைத்தாள். வீட்டில் உள்ள வேலையாட்கள் அத்தனை பேரையும் நான் முன்னறைக்கு வர சொன்னதாக குறிப்பிட உத்தரவு போட்டாள். யாரும் அதை எதிர்பார்க்கவில்லை. வீணா அம்மாள் துக்கத்தில் மூழ்கி கிடக்கிறார். மேலும் அடிமட்டத்தில் இருந்து வந்தவர் பங்களா வாழ்க்கையை பற்றி என்ன தெரியும் என்ற கணிப்பு அவர்களுக்கு. வேலைக்காரி வள்ளியில் இருந்து தோட்டக்காரர் கனகதுரை வரை தங்கள் போக்குப்படி வீட்டில் அமளி செய்து கொண்டு இருந்தனர். சமையலறை சங்கரனின் குரல் வீட்டை கிடுகிடுத்து கொண்டிருந்தது. பழனி கொண்டு வந்து தந்த சாப்பாட்டை அவள் இதுவரை தனது அறையிலேயே சாப்பிட்டு கொண்டு கைதியைப் போல காலத்தை ஓட்டி கொண்டிருந்தாள். தொடர்ந்து இப்படியே விட்டுவிடக்கூடாது என்ற பிடிவாதம் மனதில் புயலாக புரண்டது. சமையல்காரர் சங்கரன், அவரது எடிபடி ஆள் ஏகாம்பரம், பழனி உட்பட அந்த வீட்டில் சுமார் 7 பேர் வேலை பார்த்தனர். அனைவரும் அவள் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு முன்னரையில் வந்து கை கட்டி நின்றனர். வீணா தன் குரலை கடுமையாக்கி கொண்டாள். ஐயாவின் மறைவுக்கு பிறகு இந்த வீட்டை கவனிக்கும் பொறுப்பு என்னுடையதாகிவிட்டது. இங்கே வேலை பார்க்க பிரியம் இல்லாதவர்கள் அதோ தெரியும் அந்த நோட்டு புத்தகத்தில் பெயரை எழுதி கையெழுத்து போட்டுவிட்டு போகலாம். அவர்களுக்கு சேர வேண்டிய தொகை, சலுகைகள் எல்லாம் உரியபடி கொடுக்கப்படும். தொடர்ந்து இங்கே வேலை செய்ய விருப்பம் இருக்கிறவர்கள் என் உத்தரவுக்கு கட்டுப்பட்டால் தான் தொடர்ந்து வேலை பார்க்க இயலும். என்ன சொல்றீங்க? சிறிது அதட்டலாக கேட்டாள். சாது போல தெரிந்த வீணா இப்படி சீறி எழுவாள் என்பதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஒருவர் முகத்தை மற்றவர் பார்த்து எச்சில் விழுங்கி கொண்டனர். கார் ஓட்டுநர் தான் துணியுடன் பேசினார். வேலையை விட்டுட்டு போகணும் என்கிற எண்ணம் ஏதும் எங்களுக்கு இல்லையம்மா. கூடியவரை எங்கள் மீதும் ஏதும் தவறு ஏற்படாது நடந்துக்க முயல்கிறோம். தப்பு ஏதாச்சும் செய்திருந்தால் அம்மா மன்னிச்சுக்கணும் என்றான் பணிவான குரலில். யாரும் தப்பு செய்யவில்லை. இனி எப்படி இந்த வீட்டில் நடந்துக்கணும் என்கிறதை சொல்லவும் உங்கள் விருப்பு வெறுப்பு தெரிஞ்சுக்கவும் தான் குறிப்பிட்டேன். நீங்களெல்லாம் போகலாம் உத்தரவிட்டாள். அவர்கள் எல்லோரும் அப்பால் போனதும் உள்ளெழுந்த சிரிப்பை அடக்கி கொண்டு கையால் வாயை பொத்தியபடி மிகவும் தாழ்மையுடன் அருகில் வந்து குனிந்து அவளுக்கு மட்டும் கேட்கும் வகையில் சொன்னான். ஒரே பேச்சில் இவர்கள் கொட்டத்தை அடக்கிட்டீங்க அம்மா. ராணி போல உட்கார்ந்துக்கிட்டு நீங்கள் பேசியதை கேட்டு எல்லோரும் அசந்துட்டானுங்க. இனி யாரும் ஆளை ஆட்ட மாட்டாங்க. இதே போல பழனி சொல்லி முடிக்க முன் வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. டக் டக் என்ற காலடி ஒலி செய்ய மிடுக்காக முன்னறைக்குள் நுழைந்த நரேந்திரனின் பின்னால் முகத்தில் அதிகப்படியான ஒப்பனையுடன் மேக்ஸி அணிந்த ஓர் இளம் பெண் சுவாதீனமாகத்தான் வந்தாள். கூப்பென்ற அறை முழுவதும் வெளிநாட்டு சென்றின் மனம் பரவியது. யார் இவள் என்று வீணா வியப்புடன் அவளை நிமிர்ந்து பார்த்தாள். சுகந்தி, அப்படி உட்கார், உன்னை என் சித்திக்கு அறிமுகப்படுத்த வேணும் என்று ஏளனமாக கூறியபடி இன்னொரு இருக்கையில் அமர்ந்து கொண்டான் அவன். அத்தியாயம் 6. வீணா அவர்கள் இருவரையும் சிறிது திகைப்புடன் பார்த்தாள். உடனடியாக சமாளித்து கொண்டு புன்முறுவலுடன் அந்த மேக்ஸி சிங்காரியை கவனமாக பார்வையில் துழாவினாள். என்ன அதிசயமாக இருக்கா? சுகந்தியை நான் நமது அலுவலகத்தில் தலைமை கணக்கிற்கு உதவியாளராக வேலை கொடுக்க தீர்மானிச்சிருக்கேன். இவள் எனக்கு மிகவும் நெருக்கமான தோழி. அதனால் கண்ணெதிரிலே வைத்து கொள்ள நினைக்கிறேன். வேண்டுமென்று வேடிக்கையாக அட்டகாசமாக சிரித்தான் நரேந்திரன். கீழுதட்டை கடித்து கொண்டு முகத்தில் கொப்பளித்த வேர்வை துளிகள் மெல்ல கைக்குற்றியால் ஒத்தியபடி வீணா இருக்கை மீது நன்றாக சாய்ந்து கொண்டாள். சங்கர் என்று கைத்தட்டி சமையல்காரரை உரத்த குரலில் அழைத்தான் நரேந்திரன். வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளிக்கு சூடா கொஞ்சம் மால்தோவா போட்டு எடுத்து வா. அதற்கு மேல் அவனது அட்டகாசங்களை பொறுத்து கொள்ள வீணா விரும்பவில்லை. பணிவுடன் முன்னறி வாயிற்படி நின்றபடி உள்ளே தலையை நீட்டிய சங்கரிடம் சொன்னால், தேவையில்லை, நீங்கள் உங்கள் காரியத்தை கவனியுங்கள், அப்படியே பழனியை இங்கே வர சொல்லுங்கள் என்றால் கடுமையான குரலில். உள்ளே நடப்பு அத்தனையும் உன்னிப்பாக கவனித்தபடி அவளது நிழல் போல் அறைக்கு சற்று வெளியே நின்றிருந்தான் பழனி. அடுத்த கணம் கைகளை கட்டி கொண்டு வந்து அவள் எதிரே நின்றான். தாடை இருக பற்களை கடித்து கொண்டு கோபத்தில் பாம்பு போல் சீறிய நரேந்திரனை அவள் சட்டை செய்யவில்லை. பழனியை பார்த்து கொஞ்சம் உரத்த குரலில் பேசினாள். இந்த அம்மாவை
நம் காரில் ஏற்றிக்கிட்டு நீயும் கூட துணையாக போய் இவங்க பிடிக்க வேண்டிய பஸ் நிலையத்தில் இறக்கி விட்டுட்டு வரும்படி நம்ம டிரைவர்கிட்ட சொல். சீக்கிரம் திரும்பிவிடு. பிறகு எனக்கு வெளியே போக கார் தேவைப்படும். பழனி சரியம்மா என்றபடி அங்கிருந்து நழுவினான். மிஸ் சுகந்தி, எழுந்திரமா, இது வீடு. வேலை சம்பந்தப்பட்ட சங்கதிகளை அலுவலகத்திலே வச்சுக்கலாம். நான் சொன்னது உன் காதிலும் கேட்டிருக்கும் இல்லையா? மிடுக்காக சொன்னால் வீணா. நகைப்பூச்சில் மின்னிய இடக்கை நுனி விரலை மெல்ல கடித்தபடி எழுந்து நின்ற சுகந்தி குழப்பத்துடன் நரேந்திரனை பார்த்து நெளிந்தாள். எங்கள் அலுவலகத்தில் பெண் ஊழியர்கள் சேலை அணிந்து கொண்டு கொஞ்சம் அடக்கமாக இருப்பதை நாங்கள் விரும்புகிறோம். நீ அங்கே வேலை செய்ய ஆசைப்பட்டால் அந்த தகுதிகளுடன் அடுத்த வாரம் ஒரு நாள் சான்றிதழ்களுடன் எங்கள் காரியதர்சியை வந்து பார். சீக்கிரம் கிளம்பு, பழனி காத்திருக்கிறான். கடுமையான குரலில் அதட்டினாள் வீணா. திரு திருவென்று விழித்த சுகந்தி மேற்கொண்டு ஏதும் பேச முடியாத கோபத்துடன் நரேந்திரனை உறுத்து பார்த்துவிட்டு வேகமாக வெளியேறிவிட்டாள். இந்த எதிர்ப்பை சிறிதும் நரேந்திரன் எதிர்பார்க்கவில்லை. முகம் சிவந்து நெஞ்சு படபடக்க கோபாவேசத்தில் பேச வாய் இழந்து சிலையாகி போனான். கார் கிளம்பிய ஓசை கேட்டதும் அவன் விழிப்படைந்தான். அவள் என் சிநேகிதி. அவளை எப்படி அவமானப்படுத்தி விட்டுட்டீங்க தெரியுமா? அடிக்குறையில் அதட்டினான். உனக்கு சிநேகிதிகள் பலர் இருக்கலாம். அது உன் சொந்த விஷயம். அவர்களை நீ வெளியே சந்தித்து கொண்டு உறவை கொண்டாடலாம். அது உன் உரிமை. வேலை தேடி கொண்டு வந்தவளை அறிமுகப்படுத்தினேன். வேலை தேடி வருகிறவர்கள் வீட்டுக்கு வர தேவையில்லை. என் தனிமையை கண்டவர்கள் வந்து கலைக்க தேவையில்லை. உன் சிநேகிதிகளின் எண்ணிக்கைகளை அவசியம் நான் தெரிந்து கொள்ள வேணுமோ? ரொம்ப திமிராக பேசுகிறீங்க. நானா? நீயா? சுகனி சிரமப்பட்டு வேலை பார்க்கும் பெண்ணாக எனக்கு படவில்லை. அவளது ஒப்பனையும் உடையும். நிறுத்துங்க, போதும். விதவிதமாக ஒப்பனை செய்துக்கிட்டு நாளுக்கு ஒரு வண்ண சேலை கட்டி கொண்டு எங்கள் அலுவலகத்தில் கணக்கராக வேலை பார்க்க புகுந்த நீங்கள் என் அப்பாவை மயக்கி கைக்குள் போட்டு கொண்டது மட்டும் எந்த விதத்தில் ஒழுங்கு? யார் யாரை கைக்குள் போட்டுக்கொண்டு அடிமைப்படுத்த பார்த்தாங்க என்பதை பற்றி நான் பேச தயாராக இல்லை. கடந்த காலத்தை நினைக்கவும் வெட்கமாக இருக்கிறதோ? நரேந்திரன், மறுபடியும் சொல்கிறேன், மாதத்தில் ஒரு சில நாள் தான் நீ சென்னை அலுவலகத்தையும் தொழிற்சாலையையும் மேற்பார்வையிட வேண்டியிருக்கும். மற்ற நாட்களில் பம்பாய் அலுவலகம் பொறுப்பில் அங்கே இருப்பாய். கம்பெனி சங்கதிகளை சரியாகவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே. அந்த சில நாள் உன்னை இங்கே தங்க அனுமதிக்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. கோபத்துடன் நிமிர்ந்து பார்த்தான் நரேந்திரன். இங்கே நீ தங்கி இருக்க விரும்பினால் காலையில் நேரத்திற்கு எழுந்து குளித்துவிட்டு உடை மாற்றி கொண்டு காஃபி பலகாரம் என்னோடு சாப்பிடணும். நினைத்த போது வருவது போவது எல்லாம் இங்குள்ள ஆள் படைகளுக்கு சரிப்பட்டு வராது. வீட்டில் எல்லோரும் அவரவர் வேலைகளை ஒழுங்காக செய்யணும் என்பது என் விருப்பம். அவ்வளவுதானா? இன்னும் ஏதாவது நிபந்தனைகள் உண்டா? துக்க காரியங்கள் ஒருவாறு நடந்தேறிவிட்டதால் நான் என்னை அலுவலகத்தையும் தொழிற்சாலையையும் தினமும் போய் கவனிக்க போகிறேன். இவை பற்றி ஆலோசனை ஏதாவது தர முடிந்தால் ஏற்க தயாராக இருக்கிறேன். அடிச்சக்கை, இப்போ நீங்கள் அப்பா இருந்த இடத்தை ஆக்கிரமிக்க போறீங்களா? அந்த ஏசி அறையில் சுழல் நாட்காலியில் உட்கார்ந்ததும் வியாபார நுணுக்கங்கள் பொங்கி புரண்டு மூளைக்குள் சுழன்று கொள்ளும்னு நினைக்கிறீங்களா? கேலியும் கோபமுமாக சிரித்தான். உன் அப்பாவோ நீயோ ஒரே நாளில் வியாபார உத்திகளை கற்றுக்கொள்ளவில்லை. கடின உழைப்பும் அனுபவமும் காலமும் கற்றுத்தந்தன. உன் தந்தையின் திறமை உனக்கு இருக்க முடியாது. ஏன்னா நீ இப்போ தானே தொழிலில் புகுந்தவன். உனக்கு பின் நான் அதில் ஈடுபட போகிறேன். அப்படியா? செஞ்சு பாருங்கோ. தேன் கூட்டை காலால் உதைத்த பின் என்ன நடக்கும் தெரியுமா? சிநேகிதிகள், பார்ட்டிகள் என்று பல முட்டுக்கட்டைகள் இடையே உன்னால் பம்பாய் அலுவலகத்தை கவனித்து கொள்ள முடியும்னா முழு மனதோடு அதில் இறங்க போகும் என்னால் கவனிக்க முடியாதா? ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டிலே என்ற கொள்கையா? நரேந்திரன் உறக்கவே சிரித்தான். பதவியை திறமையோடு வகிக்க ஒரு பெண் தெரிஞ்சு கொண்டு விட்டால் அவள் பின் கைகளை கட்டி கொண்டு பணியுடன் நடக்க ஆண்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இந்த மிரட்டல்களுக்கெல்லாம் நான் பயப்பட போகிறதில்லை. அடுத்தபடியாக நான் செய்ய போகிறதையும் நீ தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க, கேட்டுக்கிறேன். நிர்மலாவின் படிப்பு முடிஞ்சதும் அவளை இங்கே உள்ள ஒரு பள்ளியில் சேர்க்க நீ ஏற்பாடு செய்து இருக்க. மகிழ்ச்சி. ஆனால் அவள் வீட்டில் தங்கித்தான் மேற்கொண்டு படிக்கப் போகிறாள். தேர்வு முடிந்ததும் உடனடியாக பழனியுடன் அவளை வீட்டுக்கு அனுப்பும்படி பள்ளி தலைவிக்கு கடிதம் எழுதியிருக்கேன். யாரை கேட்டு செஞ்சீங்க?
கோபத்துடன் கத்தினான். யாரையும் கேட்க தேவையில்லை. அவள் இந்த வீட்டில் என்னுடன் இருக்க வேண்டும், என் கண்காணிப்பில் வளர வேண்டும் என்று நிர்பந்திக்க எனக்கு உரிமையுண்டு. கோடை விடுமுறையின் போது அவளை நான் பம்பாய்க்கு என்னுடன் அழைத்து செல்லப் போகிறேன். முடியாது. நீ உன் அப்பாவின் உயிலை சரியாக படிக்கவில்லை என்று புரிகிறது. அதில் உள்ள ஒரு நிபந்தனையின்படி அவருக்கு திடீரென்று மரணம் ஏற்பட்டுவிட்டால் மைனர் பெண்ணான நிர்மலா என் பாதுகாப்பில் வளர வேண்டும் என்று இருக்கிறது. அந்த உயிலின்படி நான் தான் அவளது பாதுகாவல் இப்போது. அதனால் என்னோடு நீ மோதி கொள்வதில் பயனில்லை. அருகில் இருந்த பித்தானை அமைக்கினாள் வீணா. சங்கரன் சமையல் அறையில் இருந்து ஓடி வந்தார். இருவருக்கும் 2 டம்ளரில் குளிர்பானம் எடுத்து வாங்க கொண்டு வந்தார். ஒரு டம்ளரை எடுத்து, இந்த சாப்பிடு, உன் கோபம் அடங்கும் என்று முறவளித்தபடி அவனிடம் நீட்டிவிட்டு இன்னொரு டம்ளரில் இருந்த பானத்தை உறிஞ்சியபடி அவனை வேடிக்கையாக பார்த்தாள். உள்ளங்காலில் இருந்து உச்சி முடி வரை யாரோ தன்னை உலுக்குவது போன்ற ஒரு அவமான உணர்வில் கட்டுண்டு போனான் நரேந்திரன். இவள் இப்படிப்பட்டவள் என்று கணக்கிட முடியலையே. பார்த்தால் சாது போல தென்பட்டால் இப்போ பாயும் புலியாக மாறி விட்டிருக்கிறாளே. அதிகாரம் வந்தால் பெண்கள் புலியாகி விடுவார்களா? தன்னுள் பலவும் எண்ணி குழம்பி போனான் அவன்.